Good morning, students. Welcome to all. I hope all are fine. I hope your friends and relatives all are fine. Okay? இந்த கொரோனா நம்ம 6 மாதமாக நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸோடைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கூலுக்கு ஓடுவீங்க, டியூஷன் போவீங்க, அந்த கிளாஸ் போவீங்க, இந்த கிளாஸ் போவீங்க. உங்களுடைய டைமை பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவோ இல்லை வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான ஒரு 6 months, இப்போ மார்ச் 15th இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 6 months 7 months ஃபினிஷ் ஆகிடுச்சு. அரௌண்டு 200 நாள் நீங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. பேரண்ட்ஸோட ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு லைஃப்பில் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டே இன் யுவர் ஹோம் வித் யுவர் பேரண்ட்ஸ். இது மறுபடியும் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்க் பண்ணிக்கோம். இது கஷ்டமான காலம்தான். கொரோனா இஸ் ஏ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபார் ஆல் ஆஃப் தெம். பட் இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்படி சார்னா, இப்போ இந்த கொரோனா 6 months நான் பேரண்ட்ஸோடு இருந்தேன். பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, டெய்லி ஆஃபீஸ் வரும், டெய்லி வேலைக்கு போகிறோம், குழந்தையும் நம்மளை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இப்போ அந்த மன வருத்தம்லாம் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கும் போது பேரண்ட்ஸோடு நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறாங்க வராங்க, கொஞ்சம் அப்படி இருக்குது. பட் எனிஹவ் வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர் வித் அவர் ஃபேமிலிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தெம் நோ மை நேம், கே புருஷோத்தமன். K. Purushothaman. I am working Max PGT in Mount St. Joseph Metric Higher Secondary School. My qualification MSc, MPhil, BL and BPL. Okay. எதுக்கு சார் இதெல்லாம் எழுதி போகிறீங்க? சும்மா ஜஸ்ட்டு ஒரு நோ மை செல்ஃப், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான். My name is K. Purushothaman. I am working as a PGT Max in Mount St. Joseph Metric Higher Secondary School, Thiruvannamalai since 2010. 2010 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So, but listen, come to the subjects. Today, we discuss about, we need to learn the unit number 5, coordinate geometry. Unit number 5, coordinate geometry. ஸோ ஜாமெட்ரினா என்ன சார்? ஜாமெட்ரி பற்றி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ட்ரா பண்ணியிருப்போம். என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டு ஜாயின் பண்ணால் வி சே இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைன் நேராக இருக்கும், 180 degree இல்லாமல் இப்படி போச்சுன்னா என்னது, வி சே இஸ் ஏ கர்வ். இது ஸ்ட்ரெயிட் லைன், இது கர்வ். இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஜாமெட்ரியில் நம்ம வி டிஸ்கஸ் அபவுட் ஜாமெட்ரியில் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபாதர். ஸோ இப்போ என்ன சார் ஜாமெட்ரியில்? ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, practical geometry, drawing பண்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு practical geometry. theoretical geometry, theoretical geometryன்றது என்ன சார்? அந்த geometry diagram பண்ணிருக்கீங்க. சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 sides இருக்குது. இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? மொத்தம் 3 angles இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் உடைய சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கும்? 180 degree இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் படிக்கிறது நமக்கு theoretical geometry. இதே மாதிரி நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்றது என்ன சார்னா, the distance between the 2 points. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் between the 2 points என்ன, இதோட லெந்த் என்ன, இதோட லெந்த் என்ன, இதோட இப்போ சப்போஸ் ஒரு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஒரு டயகிராம் வச்சு போட்டுருக்கோம், ஒரு 3 பாயிண்ட் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்ன, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். இப்போ நம்ம ஸ்மால் கிளாஸஸ்ல பார்த்துருப்பீங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்துருப்போம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்த்துருப்போம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்துருப்போம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள், இப்போ 3 sides இருந்தால் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இப்போ 4 sides இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? குவாட்ரிலேட்டர் நம்ம சொல்லுவோம். அந்த குவாட்ரிலேட்டர் நமக்கு எப்படி வேணா இருக்கலாம் ஷேப்.
it is a trapezium இருக்கலாம், it is right angle இருக்கலாம், and square இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம அதை நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்? we need to find the area by using the points. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பார்க்க போறோம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்றது என்ன சார்? இப் சப்போஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். இப்போ திருவண்ணாமலையில இருந்து வேலூர் போறோம். திருவண்ணாமலை இங்க இருக்குதுப்பா, வேலூர் இங்க இருக்குது. இப்போ திருவண்ணாமலை இருந்து வேலூர் போறோம்னு வச்சுக்கேன். இப் சப்போஸ் மிடில் என்ன ஊர் இருக்கு? நமக்கு போலூர்னு ஒரு ஊர் இருக்கு. போலூர் பக்கம் ஒரு 35 கிலோமீட்டர், இது பிபிஎம், இது போலூர், இந்த பக்கம் வெள்ளூர். இப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. டோட்டல் நமக்கு எவ்வளவு சார் ஆகுதுன்னா 83 கிலோமீட்டர்ஸ். இது திருவண்ணாமலை டு வெள்ளூர்ன்றது 83 கிலோமீட்டர்ஸ். இந்த 83 கிலோமீட்டர்ஸ் எப்படி சார் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்ல நமக்கு வேற வேல்யூஸ் வச்சு நமக்கு என்ன பண்றாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இது ஒரு பூமி திரைன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோடைய அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க. குளோப் பார்த்தீங்கன்னா குளோப் இருக்கும்போது இந்த பேரலாவும் லீனியர் நமக்கு 2 லைன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்படி டவுன்வர்ட்ஸ்ல ஒன்று, இப்படி ஒரு லைன்ஸ் நமக்கு போட்டிருப்பாங்க. அந்த குளோப் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த 2 டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்றத வச்சு தான் நமக்கு மெஷர் பண்ணியிருப்பாங்க. இல்லை ரோட் மார்ச்சிங் வச்சு ரோட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, மீட்டர் பிடிச்சிட்டு போயிட்டு எத்தனை மீட்டர் வருது அதை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணி 83 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. திருவண்ணாமலை டு வெள்ளூர் அப்படின்றது இவ்வளவு தூரம் இருக்கு. இப்போ இந்த தூரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நடுவில் ஒரு ஊர் இருக்கு, போலூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இது கரெக்டா மிட் பாயிண்ட்ல கட் பண்ணிச்சுன்னா இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம சொல்ல போறோம். இப்போ மிட் பாயிண்ட் கிடையாது அப்படின்னும் நமக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஷியோல இது கட் ஆகுது. இது பாருங்க 7 இருக்குது, 35 கிலோமீட்டர்ஸ், இங்க 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்ப என்ன ஒரு ரேஷியோ? அப்ப m:n அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த Pன்ற பாயிண்ட் எங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு by using the point of intersection formula யூஸ் பண்றோம். இது இன்டர்னல் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறோம்? ஸ்லோப்ன்றது என்ன சார்னா நமக்கு தெரியுமே ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு சார், ரொம்ப டீப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் ஓட்டும்போது சொல்லியிருப்பேன். சைக்கிள் ஓட்டும்போது ஒரு மோட்டர் சைக்கிள் வைக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப ஒரு எலிவேஷனா இருக்கு சார், இல்லை ரொம்ப ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னா சார் நான் ஸ்லோவாக தான் சார் முடிச்சேன், ரொம்ப அங்கே ஸ்லோப் இருந்தது சார், என்ன அறியாமல் நான் வேகமாக வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே நமக்கு என்ன சார் அந்த லைனுடைய ஸ்லோப், அதோடைய ஆங்கிள் என்ன இருக்கு, இப்படி நேராக நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இஸ் 90 டிகிரி. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 180 டிகிரி. இஃப் சப்போஸ் த ஸ்ட்ரைட் லைன் இஸ் லைக் திஸ், இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ இது என்ன ஆங்கிள் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு 60 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 60 டிகிரி இருக்கு. அப்ப நமக்கு என்ன சார் பண்ணுவோம்? இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த லைனுடைய ஸ்லோப். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Q அப்படினா we need to find the slope of the line PQ. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து perpendicular lines பார்க்க போறோம். parallel lines உடைய கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு என்னன்னு பார்க்க போறோம். இதுதான் நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கு அட்வான்ஸா இன்னொன்று இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட்ல பார்ப்ப அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். இது 3 டைமென்ஷனல் வரும், இது 2 டைமென்ஷனல் வரும். இது 3 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்ற போது நமக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோப் நம்ம ஸ்பேஸ்ல பார்த்துருப்போம். ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கெட் விட்டுருக்காங்க. ராக்கெட் வந்து நம்ம என்ன வரும்? பூமியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி சுத்திட்டு வரணும். பூமியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சுத்திட்டு வரணும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? அங்கே போய் நம்ம மீட்டர் வச்சு பார்க்க முடியாது. அப்போ லைக் அஷ்யூம் தட் a point x y z அப்படின்ற 3 பாயிண்ட் வச்சு இன்னொரு பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. யூனிட் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்ம பார்க்க போறோம் distance between the 2 points. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா distance between 2 points. Let us assume the point A x1, y1 and B x2, y2. A என்ற பாயிண்ட் x1, y1, B என்ற பாயிண்ட் A என்ற பாயிண்ட் x1, y1. அந்த B என்ற பாயிண்ட் x2, y2. இப்போ ரெண்டு பாயிண்ட் ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்.
எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is AB equal to root over the variation in x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square or இல்லைன்னா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ AB equal to root over x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. This is the formula for distance between two points. இந்த 2 points ஓட distance வச்சு நம்ம என்ன சார் ஃபைண்ட் பண்ணலாம் இதோட length என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இதோட length என்னன்னு கண்டுபிடிக்கலாம் if suppose ஒரு small example நான் சொல்றேன் இப்போ நம்ம திருவண்ணாமலையில இருந்து போறேன் இது வெள்ளூர் போறேன் இங்க வெள்ளூர் போறீங்க ஓகே இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டுல பாக்கும்போது வெள்ளூர் 75 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு வெள்ளூர் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்ப நமக்கு என்ன சார் ஆச்சு இங்க வெள்ளூர் நமக்கு இங்க இருக்க பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன சார் ஆகும் ஒரு சப்போஸ் இது ஒரு இடம் நிக்குதுன்னு வெச்சுக்கேன் ஒரு லெட்டர்ஸ் அஷ்யூம் தட் இட் இஸ் மல்லவாடி இல்ல நாயுடு மங்கலம் அப்படி வெச்சு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருந்து பாக்கும்போது நமக்கு என்ன ஆகுது நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ற திருவண்ணாமலை ஏறி உட்கார்ற எவ்வளவு தூரம் சார் தெரியல உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது சார் எப்ப சார் நீங்க ரீச் ஆவீங்க வெள்ளூருக்கு நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒரு டிரைவர் கேட்கறான் உங்க டாக்ஸி டிரைவர் ஆர் ஆட்டோ டிரைவர் கேட்கறாருன்னு வச்சுக்க அப்ப நீங்க சொல்லுங்க அஷ்யூம் பண்ணும் இப்போ பஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்ல 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது எவ்வளவு நேரம் நமக்கு ரீச் ஆகும் அப்படி நாமளே கால்குலேட் பண்ணி வேண்டியதான் கண்டக்டர் போயிட்டு சார் எப்போ சார் உங்க பஸ் வேறு போகும்போது தான் போவோம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது வண்டியில் ஏறி உட்காந்து எப்போ போகணும்னு கேட்குறியா அப்படின்னு கேட்பாரு டென்ஷன் ஆகுது ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணணும்னா 75 கிலோமீட்டர்ஸ் இங்கே போட்டிருக்கோம்னு வச்சுக்கேன் வெள்ளூருக்கு ரைட்டா இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் போர்டில் அதே போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம் அப்போ ரெண்டு ஆட் பண்ணு 75 plus 8 83 ஓகே this is the distance இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் the distance between the 2 points by using the formula x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square or otherwise we using the formula x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square இது distance between 2 points கான formula இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சார் பண்ண போறோம் இந்த ஃபார்முலா வச்சிட்டு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை ஒரு ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்துச்சு அது மிட்ல நடுமதியா இருக்கும் போது let us assume the point x1, y1 and x2, y2 as another point ரெண்டு பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிக்கணும் a ன்றது ஒரு பாயிண்ட் and b ன்றது another one point let p is the midpoint x, y let us assume that point x, y the unknown point this is a midpoint நமக்கு 1:1 ratio ல நமக்கு கட் ஆகுதுன்னு அர்த்தம் 1:1 ratio ல கட் ஆகுது அப்ப இதோட ஃபார்முலா என்ன சார் p of x, y equal to என்ன சார் x1 plus x2 by 2 இந்த பாயிண்ட் a உடைய பாயிண்ட் என்ன x1 x ஓகே x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 y1 plus y2 by 2 this is the point for the midpoint formula அடுத்து பாருங்க next third one section formula internal division section formula internal division let us assume the point a x1 y1 b x2 y2 and p is any point x y and p is any point x y will be divided in the ratio m is to n will be divided in the ratio m is to n என்ற ரேஷியோல இந்த பாயிண்ட் கட் ஆகுது என்ன பாயிண்ட் p ன்ற பாயிண்ட் p is our point let us assume that x y will divided the line in the ratio m is to n அப்ப நமக்கு என்ன சார் வர போகுது இந்த பாயிண்ட் p of x y பாருங்க நல்லா பாருங்க m இது x1 y1 இது x2 y2 so what is that here p ன்ற பாயிண்ட் நமக்கு என்ன சார் எக்ஸ்பிரஸ் பண்றோம் x y ன்றது m x2
plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. This is the formula for internal division. This is the formula for internal division with ratio m is to n. The point is P. A x1 comma y1, B x2 comma y2, P x comma y. P, let us consider P is any point. Divided the line with the ratio m is to n. So then we represent the points P of x comma y as mx2 plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. This is the internal division formula. Okay, next section formula, external division அப்படிங்கற formula நம்ம பார்க்க போறோம். External division அப்படிங்கற நமக்கு என்ன சொல்ற formula? இது internal divisionக்கான formula. Okay, இப்போ நம்ம external divisionக்கான formula diagram முதல்ல பாருங்க. என்ன சார்? Let us assume the point A. Let us assume the point B. இது x2, y2. A as considered the x1, y1. It is a point P. இந்த P ன்ற பாயிண்ட் எக்ஸ்டர்னலா கட் பண்ணுது இந்த AB ன்ற லைனை இந்த ரேஷியோ m is to n. இந்த ரேஷியோ m is to n. அப்படினா நமக்கு என்ன சொல்ற ஃபார்முலா? External division. External division. So what is the P of x comma y equal to என்னது mx2. இதுல இருக்கிற அதே பாயிண்ட்ஸ் தான் பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போட போறோம். mx2 minus nx1 divided by m minus n, comma my2 minus ny1 divided by m minus n. This is the formula for external division. This is the formula for internal division. First of all, formula when you compare பண்ணி படிச்சாதான் என்ன பண்ண முடியும்? You are able to understand. You are able to by heart the formula. You are able to work out the formula. So இப்ப கம்பேரிசன் பண்ணுங்க. இன்டர்னலுக்கு என்ன சார் வருது? இன்டர்னலுக்கு என்ன வருது? இது ஒரு பிளஸ் வருது. எக்ஸ்டர்னலுக்கு என்ன வருது? மைனஸ் வருது. இத கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் செக்ஷன் ஃபார்முலா பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் we need to find the area of the triangle and area of the quadrilateral. Area of the triangle formula பார்க்க போறோம் and then area of the quadrilateral பார்க்க போறோம். அப்புறம் area of the collinear area of the collinear points. இப்போ area of the triangle. triangle சிம்பிள் triangle போட்டாலே போதும். அதை we represent as a triangle. அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம சிம்பிள் போட்டாலே போதும். or otherwise நான் எழுதி தான் போவோம் சார், நான் எழுதிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. Let us assume the points of the triangle x1, y1, B x2, y2, and C x3, y3. Let us assume the points A, B, C are the points of triangle ABC. அது என்ன ட்ரையாங்கிளாக இருக்கலாம்? என்ன ட்ரையாங்கிளாக இருக்கலாம்? நம்ம டென்ஷனில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் ஒரு ஃபார்முலா அதெல்லாம் நமக்கு கிடையாது. என்ன ட்ரையாங்கிளாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா we use the same formula here. So அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன சார் ஃபார்முலா? 1/2 into now what is it here? x1, y1, x2, y2, x3, y3, and another one x1, y1. Okay, let me put it like this. So then what is it here? 1/2 into what is it here? x1, y2 plus x2, y3 plus x3, y1. என்ன பண்ணிருக்கோம் பாரு இந்த arrow. What is it? x1, y2, x2, y3, x3, y1 minus இந்த பக்கம் இருக்க ஃபார்முலா பாரு. What is it here? y1, x2 and plus y2, x3 plus y3, x1. This is the formula for area of a triangle ABC with the extreme points
A, B, C, A, x1, y1, B, x2, y2, and C, x3, y3. This is the formula of the area of the triangle. Okay, next அடுத்து பாத்தீங்கன்னா collinear points. Collinear points. Collinear points. Collinear points நமக்கு let us assume that the points A, B, C. Let us assume the points A, B, C. A, x1, y1, B, x2, y2, C, x3, y3. Or 3 points are given. We need to prove that the points are collinear. அப்படினா என்ன பண்ண போறோம்? இதே ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு கிடையாது. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதல நம்ம என்ன பண்ண போறோம்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் = 0 யூஸ் பண்ண போறோம். ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. There are 2-3 methods are there. By using we need to prove that the points are collinear. இது ஒன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல பார்க்கும்போது ஸ்லோப் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்குவோம். to any two points AB, BC, AC. அதோட ஸ்லோப் எடுத்து 3 ஸ்லோப்ஸ் ஈக்குவலான we say it is a collinear சொல்லலாம். அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்கும். ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து இன்னொரு பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி தேர்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது நம்ம ஒரு எக்ஸர்சைஸ் போகும்போது நம்ம பார்க்கலாம். If suppose the problem asking in the annual examination means உனக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அந்த மெத்தட்ல நீ போட்டுக்கலாம். we need to prove that the points are collinear அப்படினு क्वेश्चन கேட்டாங்கன்னா இப்போ இந்த எக்ஸர்சைஸ்ல இந்த மெத்தட் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம். if suppose the same problem asking in the next exercise means we using another method, either lie on the straight line formula யூஸ் பண்ணுவோம், or slope equal இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம பார்ப்போம், or otherwise ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தேர்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணிச்சனா the given straight line இல்ல நம்ம என்ன பண்ணலாம், the points are collinear நம்ம ப்ரூவ் பண்ணலாம். depend upon the problem, depend upon the exercise, the same problem can be worked out in various methods. but இங்க நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத area of the triangle formula யூஸ் பண்ண போறோம். in area of the triangle = 0 அப்ப இந்த formula = நமக்கு 0 வருது. அப்ப இந்த 0 ல 1/2 அங்க போய் மல்டிப்ளை ஆச்சுனா நமக்கு என்ன ஆகும், 0 ன்னு ஆகும். அடுத்து நமக்கு என்ன சார் ஆகும், x1 y2 x2 y3 x3 y1 minus y1 x2 y2 x3 y3 x1 = 0. இப்போ அந்த செட் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்ப வாட் இஸ் இட் ஹியர், மைனஸ் அங்க போனா பிளஸ் ஆயிடும். அப்ப வாட் இஸ் இட் ஹியர், x1 y2 x2 y3 x3 y1 equal to y1 x2 y2 x3 y3 x1. This is the formula for 3 points given A, B, C with A x1, y1, B x2, y2, C x3, y3 is collinear by using the formula x1 y2 x2 y3 x3 y1 equal to y1 x2 y2 x3 y3 x1. This is the formula for finding the given points are collinear. Okay, இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சார் இருக்கு, equilateral of area of the quadrilateral அப்படினு ஒரு ஃபார்முலா இருக்குது. area of the quadrilateral என்ன சார் ஃபார்முலா, இதே தான். பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் இருக்கக்கூடியது, 4 சைடுல மூடப்பட்ட ஒரு உருவம் வந்து நம்ம quadrilateral நம்ம சொல்ல போறோம். 3 சைட்ஸ் கவர் பண்ண ஏரியா நம்ம என்ன சொல்றோம், ட்ரையாங்கிள் சொல்றோம். 4 சைட்ஸ் கவர் பண்ண ஏரியாவை we say is a quadrilateral நம்ம சொல்லுவோம். x4, y4. Let us assume the point A, B, C, D அப்படின்னு வச்சுக்கோங்க. A, B இப்படி தான் போட்டுருவோம். ஏதோ A ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம போறோம். மென்ஷன் பண்ணும்போது டயகிராம்ல பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம், ஆன்டி கிளாக் வைஸ். இங்க A ஸ்டார்ட் பண்ணா B, C, D ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வரணும். So what is it here, area of the quadrilateral formula என்ன, 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 அடுத்து x4 y4 அடுத்து x1 y1. ஓகே, சோ அப்ப இதே தான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன பண்ணுமோ அதே தான் 1/2 into நான் இந்த கிராஸ் டயக்ராம் போடுறேன், பென்சில்ல போட்டுறோம். what is it here, x1 y2 x2 y3 x3
y4 plus x4 y1 at minus y1 x2 y2 x3 y3 x4 plus y4 x1. This is the formula for area of the quadrilateral with the points A, B, C, D, where A is represented as x1, y1, and B represented as x2, y2, and C represented as x3, y3, and D represented as x4, y4. By using these formulas, we discuss about the solution of the exercise 5.1 problems. Okay, by using these formulas, என்னென்ன formulas பார்த்தோம்? First நம்ம என்ன பார்த்தோம்? Length, distance between the 2 points பார்த்தோம். Next, midpoint formula. Third, section formula, internal division and external division. Area of the quadrilateral. இப்போ பார்த்தது area of the quadrilateral. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? Area of the triangle, collinear points. So, total 8 formulas are there. The 8 formulas are used பண்ணி in the exercise 5.1 problems, we need to work out the problems. Okay?